ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஜாப்ஸ் தகவல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா பவர் கிரிட், அதாவது ஒரு கவர்மெண்ட் பிஎஸ்யூ செக்டார்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன ரெக்ரூட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ட்ரெயினி, அதாவது எலக்ட்ரிக்கல் சிவில் சர்வே இந்த டிபார்ட்மெண்ட்டில் முடித்தவங்க. அது இல்லாமல் ஜூனியர் ஆஃபீஸர் ட்ரெயினி, ஹெச்ஆர் அண்ட் எஃப்என்ஏ அண்ட் ஜூனியர் டெக்னீஷியன் ட்ரெயினி சர்வே. ஸோ இதுக்காக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் இந்த பவர் கிரிட்ன்றது வந்து ஒரு மகாரத்னா பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸ் அண்ட் இது வந்து ஒரு லார்ஜஸ்ட் டிரான்ஸ்மிஷன் யூட்டிலிட்டிஸ். ஸோ இவங்க கிட்ட மொத்தமாக வந்து 291 சப்ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து 50% ஆஃப் த டோட்டல் பவர் வந்து இது மூலியமாக தான் நம்ம கண்ட்ரிக்கு வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியிலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து நிறைய பேர்த்தோட கனவாக இருக்கும் இந்த மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷனில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு. ஸோ என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க, யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் வந்து ஒரு ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ளமோ ட்ரெயினி எலக்ட்ரிக்கல்னா த டிடிஇ, டிப்ளமோ ட்ரெயினி சிவில் அப்படின்னா டிடிசி. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு போஸ்ட் நேமுக்கும் வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஃபர்தராக அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இவங்க வந்து என்ன ரீஜன் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்தர்ன் ரீஜன், ராஜஸ்தான் ப்ராஜெக்ட். நார்தர்ன் ரீஜனே 1, 2, 3 அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அண்ட் ஈஸ்டர்ன் ரீஜனே 1, 2 அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து காட்டியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே இவங்க வந்து எடுக்கிறாங்க. ஸோ சதர்ன் ரீஜன், வெஸ்டர்ன் ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேட்டகரியிலையும் எடுக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் யாராச்சும் அப்ளை பண்ணுறீங்க, பாண்டிச்சேரிலேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து சதர்ன் ரீஜன் 2 கேட்டகரியில் வருவோம். ஸோ இங்கே வந்து அதுக்கான வேகன்சிஸ் அண்ட் ரிசர்வேஷன் வந்து காஸ்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே எல்லாமே வந்து ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கேற்றப்பில் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வேகன்சிஸும் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ரீஜன் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ரீஜனில் அப்படின்றதுக்கு ஏற்றப்பில் டோட்டல் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம பிலாங்ஸ் டு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா சதர்ன் ரீஜன் 2 அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ சதர்ன் ரீஜன் 2ல் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 79 + 2 இவ்வளோ வேகன்சிஸ் வந்து நம்ம ரீஜனுக்கு வந்து இருக்குது. அண்ட் இது வெறும் தமிழ்நாடு மட்டும் கிடையாது, தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி அப்படின்ற சில ஸ்டேட்ஸுமே உண்டு. அதே மாதிரி பிடபிள்யூபிடிக்கும் வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. டிடிஇயில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கணும். அது வந்து எலக்ட்ரிக்கலாக இருக்கலாம், இல்லை எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங், பவர் இன்ஜினியரிங் இந்த இதில் வந்து 70% மார்க் எடுத்துருந்துருக்கணும். அண்ட் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடியாக இருந்தால் நீங்கள் வெறும் பாஸ் மார்க் மட்டும் வாங்கியிருந்தால் போதும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா பிஇ, பிடெக், எம்இ ஹையர் குவாலிஃபிகேஷன் வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படி சொல்ல வராங்கன்னா இன்கேஸ் நீங்கள் வந்து டிப்ளமா முடிச்சுட்டு பிஇ படித்து எம்இ முடிச்சிருக்கீங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு ஹையர் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனில் இருக்கீங்க. இல்லை நான் வந்து டிப்ளமா முடிக்கல பட் நான் வந்து பிஇ முடிச்சேன் இதுக்கு அப்ளை பண்ணலாமானா அவங்களும் எலிஜிபிள் கிடையாது. இதே மாதிரி டிடிசி பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங், அதில் வந்து 70% வந்து எடுத்துருக்கணும். இதுக்கும் பிஇ, பிடெக் வந்து அலௌடு கிடையாது. டிடிஎஸ் வந்து என்னென்னா சர்வே இன்ஜினியரிங் 3 இயர்ஸ், அப்படி இல்லைனா சிவில் இன்ஜினியரிங்கில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா 70% மார்க் எடுத்திருந்தால் யூஆர் எலிஜிபிள். ஹெச்ஆர், பிபிஏ, பிபிஎம், பிபிஎஸ் இந்த இதில் 60% குறைவாக இருக்கக்கூடாது. அண்ட் இன்கேஸ் நான் வந்து இதில் போஸ்ட் கிராஜுவேட் பண்ணியிருக்கேன், இல்லை டிப்ளமா பண்ணியிருக்கேன், இல்லை இதுக்கான ஈக்குவலண்ட்டான ஹையர் எஜுகேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஜிஓடி, எஃப்என்டினா ஃபினான்ஸ். ஸோ இன்டர் சிஏ ஆர் இன்டர் சிஎம்ஏ இவங்க வந்து அப்ளை பண்ணலாம். சிஏ நான் கம்ப்ளீட்டாக முடித்தேன், இல்லை சிஎம்ஏ கம்ப்ளீட்டாக முடித்தேன், இல்லை போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி நான் முடிச்சிருக்கேன், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ அவங்கனாலும் எலிஜிபிள் கிடையாது. பிகாஸ் இது எல்லாமே ஜூனியர் கேட்டகரி, அதனால தான் சொல்கிறாங்க. ஜேடிடி வந்து பார்த்திங்கன்னா சர்வேயர். ஸோ இவங்க வந்து ஒரு வொகேஷ்னல் ட்ரைனிங் ஒரு நேஷ்னல் கவுன்சிலுக்கு அண்டரில் எடுத்துருந்துருக்கணும். கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஐடிஐஸில் முடிச்சிருந்தா 2 இயர்ஸ் ஐடிஐ சர்வேயர் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் இதுக்கு. அண்ட் அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து பிஇ, பிடெக் முடிச்சிருந்தாலோ இல்லை அப்போ நீங்கள் பர்சியூ பண்ணிட்டு இருந்தாலும் எலிஜிபிள் கிடையாது. ஸோ அதனால் இதை கிளியராக பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்கேஸ் நான் வந்து டிப்ளமோ அப்போ முடிச்சுட்டு ஃபைனல் இயர் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். பட் நீங்கள் வந்து அந்த பர்சன்டேஜ் எடுத்துருவீங்க அப்படின்ற உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ செலக்ட் பண்ண கேண்டிடேட்ஸ் வந்து 1 இயர் வந்து ட்ரைனிங் போவாங்க. அந்த ட்ரைனிங் அப்போ என்ன மாதிரியான ரெமுனரேஷன்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்றத இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல் வந்து 24,000லேருந்து 1,08,000 வரைக்கும் இருக்கும். இது பேசிக் பே. அது இல்லாமல் வந்து ஹெச்ஆர்ஏ அண்ட் பர்க்ஸ்லாம் உண்டு. நீங்கள் ட்ரைனிங் அதாவது டிடிஇ, டிடிசி, டிடிஎஸ் இதில் நீங்கள் முடிச்சிட்டிங்க 1 இயர் முடிச்சிட்டிங்கன்னா யூ வில் பி அப்பாயிண்டட் அஸ் ஜூனியர் இன்ஜினியர் ஒரு ஜூனியர் ஆஃபீஸர். இந்த கிரேட் 4ல் வந்து அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க.
நெக்ஸ்ட்டு ஜேடிடி சர்வேயாக இருந்தீங்கன்னா உங்களோட பேசிக் ஸ்கேல் வந்து 21,000லேருந்து 72,000 வரைக்கும் இருக்கும். ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ பர்க்ஸ் எல்லாமே உண்டு. அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு ஜூனியர் டெக்னீஷியனாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. பேஸ்ட் ஆன் தி பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ட்ரைனிங்கில் நீங்கள் எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டாக இருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களோட ஆனுவல் சிட்டிஸ் வந்து 10.9 lakhs அப்ராக்சிமேட்லி வரைக்கும் இருக்கும். அண்ட் அதே மாதிரி இதில் முக்கியமான விஷயம் வந்து சர்வீஸ் அக்ரிமெண்ட் பாண்ட் வந்து கொடுக்குறாங்க மினிமம் 3 இயர்ஸ்க்கு. அண்ட் இதை அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி எஸ்எம் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எந்த அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. வேறஸ் அதர் கேட்டகரிஸ்க்கு வந்து உண்டு. ஃபார் தி போஸ்ட் ஆஃப் டிடி டிடிசி டிடிஎஸ் இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 300 ருபீஸும், சர்வே போஸ்ட்டுக்கு மட்டும் 200 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ப்ளஸ் இதை பேமெண்ட் பண்ணுறதுக்கும் தனியாக ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு காஸ்ட் வைஸ். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிடி டிடிசி டிடிஎஸ்க்கு வந்து ரிட்டன் டெஸ்ட்டும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று இருக்கும். பட் 100% வெயிட்டேஜில். ஜிஓடிக்கும் அதே மாதிரி தான் ரிட்டன் டெஸ்ட் ஆர் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். அதுக்கப்புறமா இதை முடிச்சுட்டு ஸ்கில் டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி சர்வே போஸ்ட்டுக்கும் ரிட்டன் டெஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், அதை முடிச்சுட்டு ட்ரேட் டெஸ்ட் குவாலிஃபை பேஸ்ட் ஆன் குவாலிஃபிகேஷன் அந்த ரிட்டன் டெஸ்ட்டோட குவாலிஃபிகேஷனை வச்சு அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போவாங்க. ரிட்டன் டெஸ்ட் ஆர் சிபிடினா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். இது வந்து 2 hours நடக்கும். ஸோ கொஷின்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2. ஸோ பார்ட் 1ல் 120 கொஷின்ஸும் பார்ட் 2ல் 50 கொஷின்ஸும் இருக்கும். பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட் தான். ஸோ டோட்டலாக 170 கொஷின்ஸ் கேட்குறாங்க. எல்லாமே வந்து 1 மார்க். அண்ட் இதோட நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்கன்னா 1/4, அதாவது 0.25 ஒரு ஆன்சர் தப்பாக நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. ஸோ இன்கேஸ் ஹெச்ஆர் அண்ட் எஃப்என்டே இந்த போஸ்ட்டுக்கான சிபிடி என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறது வந்து பேஸ்ட் ஆன் சிபிடி எக்ஸாம் எப்படி அவங்க வந்து குவாலிஃபை பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ பார்ட் 1லையும் பார்ட் 2லையும் வந்து செப்பரேட்டாக 30% வாங்கியிருக்கணும். நெக்ஸ்ட்டு இவங்களோட வேக்கன்சிஸ் வந்து எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1:5 வேக்கன்சிஸ் அந்த மாதிரி எடுக்கிறாங்க. ஸோ எந்தெந்த ரீஜியன்ஸ்லாம் டெஸ்ட் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரீஜன் வைஸ் அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து டெஸ்ட் சென்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து தமிழ்நாடு பிலாங்ஸ் டு அப்படின்னா சதர்ன் ரீஜன் 2. சதர்ன் ரீஜன் 2 எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர், சென்னை அண்ட் கொச்சி இந்த 3 இடத்துல வந்து டெஸ்ட் சென்டர் வச்சுருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து எல்லா ரீஜன்ஸ்க்குமே வந்து ஒரே டேயில் தான் வந்து இந்த சிபிடி டெஸ்ட் நடக்கும். அண்ட் நீங்கள் வந்து மல்டிபிள் போஸ்ட்டுக்கெலாம் வந்து இதில் அப்ளை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எந்த ஒரு ஹார்ட் காப்பியும் வந்து சப்மிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் வெரிஃபிகேஷன் டைம் அப்போ வந்து உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல், ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.